ஃபஸ்ட்டு எல்லோரும் இந்த பிஎம்டிஎஸ் அந்த வெப்சைட்டோட அந்த லிங்க் இது பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. அதில் லாகின் பண்ணிட்டு எதுவும் எரர் வந்ததுன்னா திருப்பி ரீலோட் பண்ணி விடுங்க. ரீலோட் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு பாருங்கள். அக்ரி இந்த மாதிரி வந்ததுன்னா ஐ அக்ரின்றதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை இன்னொரு ஓகே எதுவும் கேட்டாலும் கொடுத்துட்டு அடுத்து வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் மெயில் ஐடிக்கு கீழே. அதை கிளிக் பண்ணி அந்த இதில் வந்து ஒரு ஓடிபி போடுற ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுக்கு மெயிலுக்கு வந்ததை அதில் ஒரு நம்பரை வந்து வேர்ட்ஸில் அப்படியே கொடுத்துருந்தாங்களா, அந்த இதை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். அதை வந்து அதனால் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு அனுப்பின அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இருக்க நம்பரை எடுத்து போட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக போட்டுட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ இமெயில் ஐடி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அடுத்து ட்ரான்சாக்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். அந்த டேப்பில் வந்து ஃபில் அவுட்கம் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு எஸ்ஸு, அப்புறம் செகண்ட் ஆப்ஷனுக்கு நோ, அடுத்து 2 ஆப்ஷனுக்கு எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு அதில் வந்து லாஸ்ட்டாக இது பண்ணதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டை மட்டும் டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனுக்கு நோ கொடுத்துருங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு ஓகேன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஓகே பட்டன் கிளிக் பண்ண வந்து மேக் பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ரொசீட் பேமெண்ட் கொடுங்க. அதில் வந்து என்டர் விபிஏன்னு இருக்கும். அதில் மேலே ஒரு யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க, பேமெண்ட் டெமோ அட் விபிஏன்னு சொல்லி. அதை டைப் பண்ணி கண்டினியூ கொடுங்க. அதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஒரு டைம் கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாலே அடுத்த பேஜ் போகும். அதில் 8765 நாங்கள் மேலே ஒரு நம்பர் காமிச்சிருப்பாங்க. அதை கொடுத்துட்டு அதிலே கீழே ஒரு டிக் சிம்பிள் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணுங்கள். அதை டிக் பண்ணால் அடுத்த பேஜ் வரும். அதில் பெர்ஃபார்ம் அனதர் ட்ரான்சாக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். அடுத்து மறுபடியும் அதே மாதிரி ப்ரொசீட் பேமெண்ட், அதே போல பேமெண்ட் டெமோ அட் விபிஏன்றதை டைப் பண்ணணும். கண்டினியூவை கிளிக் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி அந்த நம்பர் கொடுக்குற பேஜ் வரும். வெயிட் பண்ணுங்கள். இதில் 8765 கொடுத்து டிக் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அடுத்து மறுபடியும் லோட் ஆகி அங்கே போகும். அங்கே பெர்ஃபார்ம் அனதர் ட்ரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ப்ரொசீட் பேமெண்ட், அடுத்து மறுபடியும் பேமெண்ட் டெமோ அட் விபிஏன்றது கொடுத்தீங்கன்னா கண்டினியூ கிளிக் பண்ண வெயிட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் லோட் ஆகி வரும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இந்த இதில், அதனால் வெயிட் பண்ணுங்கள். 8765 கொடுங்க. கொடுத்து டிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த இதுக்கு வந்துடும். இதில் வந்து பேக் டு டேஷ்போர்டுன்ற அந்த ஆப்ஷன் வந்துடுச்சா, இப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு